உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான தமிழ் வணக்கங்கள். ஒரு 1000 வருடத்துக்கு முன்னதாக ஒரு சித்தர் எழுதிய மர்ம வரிகள் இன்று வரைக்கும் வருட ரீதியான சில விஷயங்களை சொல்வதாக அமைகின்றது. அந்த வருட ரீதியான சில முன்மொழிவுகளை அல்லது ஒரு எதிர்வு கூறுகளை சொல்லுகின்ற அந்த சித்தருனுடைய வரிகள் இலங்கை சம்பந்தமாக எப்படியாக காலக்கணக்கில் ஒத்துப்போனது என்பது தொடர்பிலான பல விஷயங்களை ஆராய இருக்கிறது இந்த தடம் 360 இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம். சரி, 1000 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சித்தர் எழுதிய குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வரிகள் காலத்தை பற்றி பேசுகின்றன. அதாவது அந்த வரிகள் என்ன சொல்கின்றன அப்படின்னு சொன்னால், மிக்க பராபரத்தின் மேதினியில் பச்சைகள் பலிக்காது, மக்களுக்கு இன்பம் இருக்காது. இந்த வரிகள் வெறும் கவிதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக இல்லை. இது சித்தர்கள் பூடகமாக சூக்குமமாக சொல்லுகின்ற சில அறிவுரைகள், சில ஞான வார்த்தைகள் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களே சொல்லலாம். இது எல்லாத்தையும் கிடந்து அல்லது ஒரு வரலாற்றை முன்கூட்டியே பதிவு செய்கின்ற தீர்க்க தரிசனமா இப்படி என்றெல்லாம் உங்களுக்கு கேள்வி எழலாம். சிலர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், சில கால ஓட்டத்தோடு இதை ஒப்பிடுகிறார்கள். சரி, நான் எந்த சித்தரை பற்றி கூறியிருக்கிறேன், எந்த சித்தரனுடைய அந்த வரிகள் பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், இடைக்காடார் சித்தர். இடைக்காடார் சித்தரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் வருட அந்தாதி என்று சொல்லி 60 வருடங்களுக்கும் ஒவ்வொரு அந்தாதி 4 வரிகள் அந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் என்ற பலாபலன்களை எதிர்வு கூறுவதாகவே அவருடைய வருட அந்தாதி இருக்கும். நாம் இன்று பாபா வாங்கா பற்றி பேசுகின்றோம், அதே போல நாஸ்ட்ரோடாமஸ் பற்றி பேசுகின்றோம், அவர்களினுடைய வருடங்களினுடைய எதிர்வு கூறல்களை பற்றியெல்லாம் நாம் பேசுகின்றோம். ஆனால் தமிழர் தாகிய நாங்கள் நம்மகத்தே வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷங்களை பற்றியெல்லாம் திரும்பி பார்ப்பதை தவற விட்டுவிட்டோம் என்றுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். அதாவது 60 வருடங்கள், தமிழ் வருடங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 60 வருடங்களாக பிரிக்கப்படுகின்றது. இப்போது 2020 ஏப்ரலுக்கு பிறகாக வருகின்ற அந்த காலப்பகுதி, அதாவது தற்போது 2026 ஏப்ரல் சித்திரை வருட பிறப்புக்கு பின்னதாக வர இந்த வருடத்தின் பேர் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை தான் இந்த சில வரிகள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் இந்த வரிகளுக்கான விளக்கம் இருக்கு. என்ன மாதிரியான வரிகள் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சித்தர் பாடலாக தரப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ 60 வருடம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இப்போது 2026 ஆண்டு. அப்போ 60 வருடங்களுக்கு முன்னதாக 1966 ஆண்டு இதே வரிகள் தான் 1966 ஆண்டு சில நிகழ்வுகளுக்கு பொருந்தி போகிறதா அப்படி என்பதை நாம் செக் செய்தால் தானே கண்டிப்பாக இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, 1966 இலங்கையில் நடந்த அரசியல் மாற்றங்கள் தொடர்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சித்தரனுடைய இந்த பாடல் வரிகளோடு பொருந்தி போகிறது என்பதைத்தான் விரிவாக நாம் பார்க்க போகின்றோம். சரி, இந்த இடைக்காடார் சித்தரனுடைய பாடல் வரிகளை முதல்ல பார்த்திடலாம். அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். அதாவது முதலாவதாக அந்த 4 வரி செய்யுள் அல்லது அந்த சித்தர் பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மழையான் தக்க பசக்கடைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் மிங் பங்களிக்காதெனவே கருது. இந்த பாடல நமக்கு என்ன புரிகிறது? ஏதோ வாய்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் போய் பல்லுகளுக்கும் நாக்குகளுக்கும் இடையிலே மாட்டிக்கொள்ற மாதிரி தான் நமக்கு உணர்வு இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிய கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை படித்து தெரிந்து கொள்ளும் போது மிகவுமே எப்படி சொல்றது, நம் தமிழர்கள் சாதாரணமாக இல்லை, அவர்கள் மிகச்சிறந்த இந்த மேதினியிலேயே ஞாலச் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கான வார்த்தைகளைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இடைக்காடார் எழுதிய இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது, இதனுடைய மிக்க பராபவத்தின்
மேதினியில் இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்தோம் என்றால், இங்கு பராபவம் என்பது இந்த பராபவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த 2026 அதே போல 1966 60 வருடங்களுக்கு முந்தைய இந்த 2 வருடத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தோல்வி, கலக்கம் அல்லது சமநிலை குறைவு என்பதை குறிக்கிறது. அதாவது உலகம் முழுவதும் அல்லது ஒரு நாட்டில் அரசியல், சமூக, பொருளாதார குழப்பம் அதிகமாக இருக்கும் காலம் என்பதை இந்த வரிகள் ஊடாக சித்தர் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். பின்பு அடுத்த வரியை நான் பார்த்தோம்னு சொன்னால், பின்மழையான் தக்க பசக்கடைக்குமே என்பது அடுத்த வரியாக இருக்கிறது. இதன் பொருள் மழை சரியான நேரத்தில் பெய்யாது என்பதாகும். மழை தாமதமாகவோ அல்லது குறைவாகவோ பெய்யும் என்பதுதான் இந்த வரியினுடைய அர்த்தமாக இருக்கிறது. காலம் பிந்திய மழை. காலம் பிந்திய மழை என்பது எவ்வளவு தூரம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, அல்லது காலம் பிந்திய அல்லது அளவுக்கு அதிகமான மழை என்பது மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய பிரச்சனையும் கொடுக்கக்கூடியது. எதற்குன்னு சொன்னால் விவசாயத்துக்கு. அது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் காலம் பிந்திய இந்த மழையால் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பிந்திய மழைகளால் பயிர்கள் சரியாக வளராது, விவசாயம் பாதிக்கப்படும், உணவு உற்பத்தி குறையும் என்று இயற்கை சமநிலையும் குறையும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த வரிகளுக்குள்ளாக நாம் உய்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இக்கு பலிக்காது இப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் இந்த பாடல்ல இந்த செய்யுள்ள வருது. இக்கு என்றது இக்கு என்பது கரும்பு போன்ற பயிர்களை குறிக்கும். அதாவது கரும்பு, நெல் போன்ற முக்கிய பயிர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், சரியான விளைச்சல் தராது. ஏற்கனவே சொன்னது போல இந்த மழையினுடைய தாமதம் அல்லது மழை சரியான காலத்திலே மழை கிடைக்காமல் போறதுக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றால், பயிர்கள் சம்பந்தமான விளைச்சல் குறைவு அல்லது பஞ்சம் பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான குறிப்புகளும் இருக்கு. விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள், இந்த வார்த்தைகள் மூலமாக சித்தபெருமான் கூறுகிறார். 4 வகை பல்லுயிர்க்கும் மின்பம் பலிக்காது. இந்த வரியை தனியாக படிக்கும்போது ஒற்றளவுக்கு புரிகிறது. 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காது அப்படி என்பது. 4 வகை உயிர்கள் என்றால் பொதுவாக மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பிற சிறிய உயிரினங்கள். இதை 4 வகை உயிரினங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. எல்லோருக்கும் அமைதி மற்றும் இன்பம் குறையும் என்று அர்த்தம். இயற்கை பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் அனைத்து உயிர்களுக்கும் இருக்கும் என்பதை இடைக்காடார் சித்தர் இந்த வருட அந்தாதியில் இந்த வருடத்தினுடைய வருட அந்தாதியில குறிப்பிடுகிறார். மொத்தமாக இதனுடைய கருத்தை நாம் உய்த்து அறிந்து உங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த பாடல் சொல்ற முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது. சமூகத்தில் குழப்பம் ஏற்படும், இயற்கை சமநிலை குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், அதன் விளைவாக அனைத்து உயிர்களும் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த வரிகளை பலர் பல விதமாக சொல்வதும் உண்டு. சிலர் இதை இயற்கை சுழற்சி அப்படின்னு சொல்கிறார்கள். மற்றவர்கள் இதை அரசியல் கலக்கம் வரும் காலம் அப்படின்னு சொல்கிறார்கள். சரி, நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த 2026 வருடத்தினுடைய 60 வருடங்களுக்கு முந்தையதான காலப்பகுதி எது அப்படின்னு சொன்னால் 1966ஆம் ஆண்டு. இந்த 66ஆம் ஆண்டு காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இலங்கையில் நடந்தது அப்படி என்பதை நாம் இந்த பாடலோடு பொருத்தி பார்க்கலாம். அதாவது பராபவ வருடம் 1966 வந்திருக்கிறது. மிக்க பராபவத்தின் மேதினியில். இங்கு பராபவம் என்பது தோல்வி, கலக்கம் அல்லது சமநிலை குறைவு என்பதை குறிக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இந்த வரிகளில் 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக பரபரப்பு ஏற்படும், இயற்கை சமநிலை மாற்றம் ஏற்படும். 1966 இலங்கையில் அப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் அரசியல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த 2 ஒன்றாக நடந்த ஒரு காலம்தான் 1966 இலங்கையில் அப்படின்னு சொல்லலாம். 60களோட இடைக்கால கட்டத்திலே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் அப்படி என்பது இலங்கையில வர தொடங்கிட்டு 1965 தேர்தலுக்கு பிறகு நாட்டின் பிரதமராக இருந்தவர் டட்லி சனநாயக்கா. அந்த காலத்தில் நாட்டின் முக்கிய பிரச்சனை மொழி மற்றும் இன அரசியல் பிரச்சனை. அதாவது 1948 இலங்கை சுதந்திரம் அடைகிறது. அதுக்கு பிறகு 58 ஒரு பெரிய கலவரம் வருகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த அதனுடைய தாக்கம் வீரியமாக 66 எல்லாம் இந்த கலக்கம், சமூக முரண், இனம் சார்ந்த ஒரு டென்ஷன் எல்லாம்
அப்போதே ஆரம்பித்து விடுகின்றது. 1956 வந்த ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், அதுதான் இந்த தனி சிங்கள சட்டம், தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் உருவாக்குகிறது. இது 1966 அரசு தமிழ் மொழி சில நிர்வாக உரிமைகளை வந்து கொஞ்சமாக வழங்க முயன்றது அப்படின்னு சொல்லலாம். இது இலங்கையில் இந்த வருடத்தில் 60 வருடங்களுக்கு முன்னதாக நடந்த சில விஷயம். ஆனால் இந்த முடிவு சில தேசியவாத குழுக்கள் எதிர்ப்பை தெரிவித்து இந்த முடிவை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாவதற்கான வேலை திட்டத்தை எல்லாம் செய்தது. அதன் விளைவாக 1966 ஜனவரி மாதத்தில் அரசியல் பதற்றமும் போராட்டங்களும் உருவானது. இந்த நிகழ்வு 1966 சிங்கள தமிழர்களிடையேயான, அதாவது சிங்களம் மற்றும் தமிழர்களுக்கு இடையேயான ஒரு டென்ஷனான, ஒரு மிக பதட்டமான ஒரு சிச்சுவேஷனை வந்து வரலாற்றில் உருவாக்கியது அப்படி என்பதை நாம் குறிப்பிடலாம். நாடு முழுவதும் ஒரே பதட்டமான சூழ்நிலை, மக்களிடையே நம்பிக்கை குறைவு, அரசியல் பிரிவினை என்பது அங்கிருந்து அதிகரித்து 2009 வரைக்கும் வீரியமாக போய் இன்று வரைக்கும் தொடர்கிறது. சரி, இது வரலாறாக இருக்கிறது. இப்போது அந்த சித்தரோட வரிகளை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயமும் 1966 இலங்கையில் நடந்து முடிந்திருக்கிறது. மிக்க பரபரப்பின் மேதினியில் என்று சொன்னால் அந்த கால அரசியல் சூழலுக்கு இது மிக பொருத்தமாகவே இருக்கிறது. 1960களில் இலங்கை இயற்கை சவால்களையும் சந்தித்தது அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தில் மழை, அதாவது 1966களில் இலங்கை இயற்கை சவால்களையும் சந்தித்தது. விவசாயத்தில் மழை மாறுபாடு, பூச்சி தாக்குதல், பொருளாதார சிரமங்கள், இவை விவசாயத்தை எல்லாமே பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சித்தருடைய வரிகளில் வர்றது இந்த பச்சைகள் பலிக்காது என்று சொல்லப்படுவது இந்த மாதிரியான நிகழ்வுகளை நினைவூட்டுவதாக இருக்கிறது. இப்போது முக்கியமான ஒரு கேள்வி, இந்த மாதிரியான வரலாற்று மாதிரிகள் மீண்டும் நடக்குமா என்பது ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால் 1966களில் இடைக்காடர் இந்த வருட அந்தாதியில குறிப்பிட்டது போன்றதான சில நிகழ்வுகள், ஏற்கனவே அரசியல் சார்ந்த சில மாற்றங்கள், சில துன்பங்கள், சில துயரங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கிறது. 2026 திருப்பியும் அதே மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இப்போ உங்களுடைய மண்டையை குடைய ஆரம்பித்து விடும். நிச்சயமாக உலக அரசியல் பதட்டம், பொருளாதார மாற்றங்கள், காலநிலை மாற்றம், இவை பல நாடுகளில் வந்து தாக்கத்தை இன்று வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இதோடு சேர்த்து போர் பதட்டத்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இலங்கை பொருளாதார சவால்களை கடந்த சில வருடங்களாக சந்தித்து கொண்டிருக்கிறது. இதனால் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், வரலாறு நேரடியாக மீண்டும் நடக்காது, ஆனால் சில மாதிரிகளை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சில நம்பிக்கையான கோட்பாடுகளும் இருக்கிறது. இடைக்காடர் சித்தரின் இந்த வரிகள் ஒரு தீர்க்க தரிசனமா அல்லது மனித சமுதாயத்தின் இயல்பான சுழற்சியை விளக்கும் கவிதையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இப்போது உங்களுக்கு எழலாம். இதை இப்படி ஒப்பிட முடியாது, இது அப்படி என்று நிறைய விஷயங்கள் கருத்து பட்டியலெல்லாம் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். அதுக்கு எந்த உங்களுக்கான அத்தனை கருத்து பட்டியல், உங்களுடைய பதிவுகளை அல்லது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கான அத்தனை உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறது. வரலாறு நமக்கு ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. எப்படியான பாடம் அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் சமநிலை இல்லாத போது அரசியல் கலக்கம் உருவாகும். அதன் மூலமாக பொருளாதார சிக்கல், பொருளாதார மந்தநிலை, இப்படி பல விஷயங்கள் எல்லாம் உருவாகும். அதனால் வரலாற்றை, பழமையான ஞானத்தையும் புரிந்து கொள்வது அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கு. சரி, நாம் இதுக்கு முன்னதாக சொன்னது போல பாபா வாங்கா, நாஸ்ட்ரோடாமாஸ் இவர்களினுடைய எதிர்கால எதிர்வு கூறல்களை எல்லாம் நாம் தூக்கி தூக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ இடங்களுக்கு கொண்டு போய் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டு பிறக்க போகிறது என்றாலே அத்தனை செய்தி சேனல்களையும் வந்து நாஸ்ட்ரோடாமாஸ், பாபா வாங்காவினுடைய கண்டென்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்களுடைய சேனல்லையும் நாங்கள் அதை போட்டிருந்தோம். ஆனால் இடைக்காடர் போன்ற இந்த சித்த பெருமக்கள் தமிழர்கள் நமக்கு கொடுத்து போன குறிப்புகள் நம் சார்ந்தவை, நம் நிலம் சார்ந்தவை, நம் மண் சார்ந்தவை. இதையெல்லாம் நாம் ஏன் ஆய்வுகளுக்கும் அல்லது இதையெல்லாம் ஏன் புரிதல்களுக்கும் உட்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் 66களில் நடந்த சில சம்பவங்கள் 2026லும் 2026க்கு பின்னைய காலத்திலும் நடக்க போகிறதா அப்படி என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இலங்கையில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இவ்வாறான பல காணொளிகள் உங்களுக்காக வலம் வர காத்திருக்கிறது தடம் 360. நன்றி, வணக்கம்.